இன்றைக்கு நீங்கள் வாசித்த ஆமென் சங்கீதம் 102 அதிலே 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கிறேன். வாசிக்கலாம். வேகம் எடுத்துக் கொள்ளுங்க ப்ளீஸ். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதின் கண்ணுகள் பேர் வாஞ்சை வைத்து அதை மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். எல்லாரும் எழுதுறதை நிறுத்திட்டு கண்ணை மூடிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசுங்க. சொல்லுங்க, இன்றைக்கு எங்களோட பேசுங்க. ஆமென். ஆனந்த நகர் ஆபிரகாம் ஐயா ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெப நிலையில் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதை கேட்க போகிறோம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். சொல்லுங்க, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். சரி, சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை ஆவியானவர் அழைத்து செல்வதாக. கர்த்தர் இந்த வாசித்த 3 வசனத்தில் 2 இடத்துல சியோன் என்கிற வார்த்தை வருகிறது. சொல்லுங்க, என்ன வருது? சியோன். சரி, இந்த சியோன் எதை குறிக்கும் என்று சொன்னால் சபையை குறிக்கும். சொல்லுங்க, சபை என்பது கட்டிடத்தை அல்ல. சபை என்பது கட்டிடம் அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கட்டிடம் அல்ல. அப்ப சபை என்பது யார்? நீங்கள் தான் சபை. சொல்லுங்க, நீங்கள் தான். சொல்லுங்க, நான் தான் சபை. இந்த கட்டிடம் வந்து தேவ ஜனங்களாகி நாம் கூடி ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம், ஒரு இடம். ஆனால் சபை என்பது, சியோன் என்பது சபை. சபை என்பது சபைக்கு கூடி வருகிற தேவ ஜனங்களைத்தான் சபை என்றும் சியோன் என்றும் பரலோகம் என்றும் வேதம் உதாரணப்படுத்துகிறது. சரி, இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படிதானால அப்ப சியோன் என்று சொன்னால் யார்? சபை. சபை என்று சொன்ன நீங்கள் தான் சபை. சொல்லு, நான் தான் சபை. அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 13ஆம் வசனத்திலே, தேவரீர் எழுந்தருளி. சொல்லுங்க, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. சீயோனுக்கு இறங்கு. கர்த்தருடைய மக்களே, தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் சீயோனுக்காக எழுந்தருளும். சீயோனுக்காக எழுந்தருளும். அப்படின்னா தேவ ஜனங்களுக்காக ஆண்டவரே நீர் எழுந்தருளும். சொல்லுங்க, எழுந்தருளும். அப்படின்னு சொல்லுங்க. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க, துக்க நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க, என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஏன் ஆண்டவருடைய வார்த்தை இங்கு சொல்லுகிறது, தேவரீர் எழுந்து அருளி. எழுந்தருளி. சொல்லுங்க, எழுந்தருளி. அப்படியானால் தேவன் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அமர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் சொல்றீங்க? அமர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அமைதியா இருக்கிறார். ஆமென். சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் அமைதியா இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில தேவன் அமர்ந்திருக்கிறார்.
சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அவர் கேட்டுக்கொண்டு அவர் அமைதியாய் பேரமைதியாய் அவர் அமர்ந்திருக்கிறார். ஏன் என்றால் அங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு தயவு செய்யும் காலம் இன்னும் வரவில்லை. சொல்லுங்க, அதற்கு தயவு செய்யும் காலம். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகள், தயவு செய்து என்னை உற்று கவனிக்க உங்களை மிகுந்த தாழ்மையோடும் அன்போடும் நான் உங்களை கேட்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், சஞ்சலம், வருத்தம், வேதனை, துக்கம், கண்ணீர், கவலை, அவமானம், நிந்தனை, இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், துயரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்காமல் இல்லை, பார்க்காமல் இல்லை, கேட்காமல் இல்லை, உணராமல் இல்லை. அவர் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில, சிலருடைய வாழ்க்கையில அவர் எழுந்திருக்காமல் அவர் அமைதியாய் உட்கார்ந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் படகிலே இருக்கிறார். படகிலே சீசர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அந்த கப்பலினுடைய பின்னணியத்திலே அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உறங்குகிறவரா என்று கேட்டால், கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல பாடு அனுபவிக்கிறவராய் மனிதராய் வந்தார். அவருக்கு பசி இருந்தது, தூக்கமும் இருந்தது. ஆமென். அவர் கப்பலின் பின்னணியத்திலே அவர் அமைதியாய் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். காற்று வீச ஆரம்பித்தது, கடல் பொங்க ஆரம்பித்தது. அங்கே அந்த சீசர்கள் பயங்கரமான பாடுகளை அனுபவிக்கிறார்கள். கடைசி கட்டத்தில் தான் வந்து சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிய போகிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீர்? எங்கே இருக்கிறீர்? அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிறார். சொல்லுங்க, அவர் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அமர்ந்திருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் என்ன செய்கிறாராம்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே, காரியத்திலே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே அவர் நீதிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்? நான் படுகிற பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர், இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எனக்கு தெரியும், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அன்னை மரியாளிடத்திலே சொன்னார் அல்லவா ஒரு வார்த்தை, என் வேலையில் வரவில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, என் வேலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக அவர் எழுந்தருள வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக தயவு செய்து எழுந்தருளும். ப்ளீஸ் பிரதர் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக எழுந்தருளும், எனக்காக எழுந்தருளும். நீர் அமர்ந்திருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நான் தான் சொல்லி கிடக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அமர்ந்திருப்பதினால் எனக்கு விரோதமாய் புயல் காற்று வீசுகிறது. நீர் அமர்ந்திருப்பதினால் அமைதியாய் இருக்கிற கடல்களும் கொந்தளிக்கிறது. நீர் அமைதியாய் இருப்பதினால் சாதாரண பிரச்சனையும் மழை போல உருவாகிறது. ஆண்டவரே, நீர் எழுந்தருளும் என்று சொல்லுங்க. நீங்கள் எழுந்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் சீயோனுக்கு இறங்கும். சொல்லுங்க, சீயோனுக்கு தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கும். ஆண்டவரே, இதுவரைக்கும் பொறுமையா இருந்தீங்க, இதுவரைக்கும் அப்படியே அமைதியா இருந்தீங்க, இதுவரைக்கும் உட்கார்ந்து இருந்தீங்க. ஆண்டவரே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். ஏனென்றால் அதற்கு தயவு செய்யும் காலம். சொல்லுங்க, என்ன காலம் வந்துருச்சா? இது உங்களுக்கு என்ன காலம்? ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்கிற காலம். சொல்லுங்க, ஆண்டவரே இயேசு எனக்கு தயவு செய்கிற காலம் இதுதான். சொல்லுங்க, எனக்கு தயவு செய்கிற காலம் இதுதான். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? எனக்கு தயவு செய்கிற காலம் இதுதான். ஒரு உற்பவ
அப்பொழுது உன்னுடைய மனைவி தன்னுடைய கையிலே ஒரு குழந்தையை அவள் ஏந்தி கொண்டிருப்பாள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த உற்பவ கால திட்டம் தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? மரியாளுக்கு அங்க இருக்கிற சூழ்நிலையில பார்த்து மனசுல பதட்டம். ஐயோ, திராட்சரசம் தீர்ந்து போச்சு, என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்க, ஐயோ என்ன நடக்க போகுது, இந்த திருமண வீடு மகிழ்ச்சியான வீடு, சந்தோஷமான வீடு, என்ன மகிழ்ச்சி கெட்டு விடுமோ, சந்தோஷம் கெட்டு விடுமோ, இந்த நேரத்தில் என்ன செய்யறது, என்ன பண்றது, அவங்களுக்கு ஒரே பதட்டம். இப்போ இயேசு கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை. ஹலோ லிசன் ப்ளீஸ், கவனிங்க, உங்கள் அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. திராட்சரசம் இல்ல, தீர்ந்து போச்சு. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வேலை, உன் அவசரம் எனக்கு புரியுது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அவசரம் புரியுது ஆண்டவருக்கு, ஆனா அவர் வேலை இன்னும் வரல. நல்ல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, உங்க அவசரம் அவருக்கு புரியுது, ஆனா அவர் வேலை இன்னும் வரல. சொல்ல மாட்டேங்கிறீங்க, பக்கத்துல திரும்ப மாட்டீங்களா? கொரோனா வந்துருமா? கையை தான் பிடிக்க கூடாது. அல்லேலூயா, தோத்திரம். ஆமென். நான் எப்பவுமே முன்னால பின்னால பார்க்கறதுல, பாச வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கறதுல, எப்பவுமே நேரா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் அதைதான் சொல்லுகிறார். உன் பதத்தை எனக்கு புரியுதம்மா, உன் வேதனை எனக்கு புரியுதம்மா, உன் கண்ணீர் எனக்கு புரியுது, உன் கவலை எனக்கு புரியுது, உன் மன பதத்தை எனக்கு புரியுது, ஆனால் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? அன்பு மகளே, அன்பு மகனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற ஒரு நாளை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் இன்னும் வரவில்லை, அது இப்பொழுது வந்திருக்கிறது. கலைகளை தட்ட முடியுமா கர்த்தருக்கு? ஹல்லேலூயா. அது எந்த காலமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு தயை செய்யும் காலம். சொல்லுங்க. அண்ணாலே, நீ பேசப்படுகிறது எனக்கு தெரியும், பெண்ணினால் மூலமா நீ ரொம்ப கேவலப்படுத்தப்படுறது எனக்கு தெரியும். அண்ணா எவ்வளவோ துன்பப்படுத்தப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், அவமானப்படுகிறார், துக்கப்படுகிறார், அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். சொல்லுங்க, அடைச்சது யாரு? என்ன அடைச்சாரு? அவருடைய உற்பவ கால திட்டத்துக்கு. சொல்லுங்க, அவருடைய உற்பவ கால. அண்ணால் அழுகிறது, அண்ணால் அவமானப்படுறது, அண்ணால் வேதனைப்படுறது, அண்ணால் துக்கப்படுறது, அண்ணால் வேதனைப்படுறது, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்க படுற பாடெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். வேதனை தெரியும், கண்ணீர் தெரியும், கவலை தெரியும், தூங்காம இருக்கிறது தெரியும், சாப்பிடாம இருக்கிறது தெரியும், உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிறது தெரியும். ஆனாலும் அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, உற்பவ கால. ஆமென். ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த காலத்துல தான் உனக்கு நான் தயவு செய்ய வேண்டும் என்று தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தேவன் எப்படி இருக்கிறார்? நீடிய பொறுமையா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில? நீடிய பொறுமை. நம்ம ரொம்ப அவசரப்படுவோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணி முடிஞ்சு எழுந்த உடனே எனக்கு ஒரு பலத்த அற்புதம் நடந்துடணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன், நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கையில வந்திருக்கணும், யாராவது எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி முடிப்பேன், நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய உடம்புல இருக்கிற வியாதி சுகமாகணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி முடிப்பேன், நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு கதவு திறக்கணும். உங்க எண்ணம் சரிதான், ஆனால் ஆண்டவருடைய திட்டம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்? அதனால தான் அவருக்கு கடவுள் அப்படின்னு பேரு, அதனால தான் அவருக்கு ஆண்டவர் என்று பேரு. நம்முடைய ஆண்டவர் ஆண்டவன் அல்ல, ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவன் அல்ல, ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவன் என்று சொல்லாதீங்க. ஆமென். திரு பழனிசாமி அவங்க தமிழ்நாட்டை ஆளுகிற ஆண்டவர், அவர் ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. பிரதர் மோடி நம்முடைய இந்தியாவை ஆளுகிற ஆண்டவன். ஆண்டவன் என்று சொன்னால் அரசன். அல்லேலூயா. ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் என்பது யார்? அகில உலகத்தையும்
அந்த சராசரங்களையும் ஆமென் உலகம் முழுவதையும் வானாதி வானங்களையும் ஆளுகிறவருக்கு பெயர் தான் ஆண்டவர். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் நீதிய பொறுமையோடு இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நான் ஒரு உற்பவ கால திட்டத்திலே வருவேன். அன்றைக்கு உன்னுடைய மனைவி அவள் கையிலே ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டிருப்பாள். அல்லேலூயா. சாராள் அவள் சிரிக்கிறார். எனக்கு இதுவரைக்கும் நடக்காததா நடக்க போகுது, இதுவரைக்கும் செய்யாததா செய்ய போறாரு, இதுவரைக்கும் நான் கேட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதவர் இனிமேலா கொடுக்க போகிறார், இனிமேலா என் கண்ணீர் படைக்கப்பட போகுது, இனிமேலா என் கவலை மாறப்போகுது, இனிமேலா என் பிரச்சனை மாறப்போகுது, இனிமேலா என் துக்கம் மாறப்போகுது, என் தலையெழுத்து அப்படிதான் அவ்வளவுதான் என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும் காலம். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தயவு செய்கிற காலம். ஆமே. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன டவுட்னா, இவ்வளவு நாள் ஒன்றும் நடக்கல, இனிமே தான் வரப்போகுது இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அது நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இதுதான் உங்களுடைய செயல் காட்டு. ஆனா நீங்க நம்புறீங்களோ நம்புறியோ, நீங்க விரும்புறீங்களோ அவருடைய காலம் நம்பிருக்கிறது. அதற்கு தயவு செய்யும் காலம். ஆமே. அதற்கு குறித்த நேரம். சொல்லுங்க, காலம் மட்டும் இல்ல, குறித்த நேரம். சொல்லுங்க, எனக்கு தேவன் குறித்த நேரம். சொல்லுங்க, எனக்கு தேவன் குறித்த நேரம். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பேர் வந்திருக்கோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தை ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்கான அற்புதம் செய்கிற ஒரு நேரத்தை. ஆமே. நம்ம நேரம் நம்ம ஸ்தோத்திரம் நேரம் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நேரம் கொரிய தேசத்துக்கு போயிடும். கொரிய தேசத்துக்கு போய் சீயோன்ல இருக்கிற பாலியாங்கிச்சோ அவர்கிட்ட போய் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் எனக்கு இறங்கட்டும். அப்பவும் அங்க இருக்கிற ஆண்டவர் சொல்லுவார், ஆமே, உனக்கு இன்னும் குறிச்ச நேரம் வரல, வெயிட் வெயிட் ப்ளீஸ். ஆமென் ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு குறித்த நேரம். என் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய தாசர்கள் சொல்றாங்க, உங்க அற்புதத்திற்காக எதிர்பாருங்க. உங்கள் அற்புதத்திற்காக, ஹலோ, உங்கள் அற்புதத்திற்காக எதிர்பார்த்து காத்திருங்கள். குறித்த நேரத்தில் அற்புதம் நடக்கும். குறித்த நேரத்தில் தண்ணீர் திராட்சரசமா மாறும். அவசரப்படாதீங்க. நம்ம பாடின போது, நம்ம ஆராதிச்ச போது ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தாருல்ல, அது என்ன வார்த்தை? மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல, போய் சென்டென்ஸை மாறிச்சு. மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. அதான் அந்த மாதிரி அதில் மாறிச்சு. அதான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். எங்கள் பிள்ளைங்க அதில் கொஞ்சம் ஞானமாக இருக்காங்க, உதவி செய்வாங்க. இப்படி பாடல்கள் வரும்போது உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டா நம்ம தொடர்ந்து அதை ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு அது பாடுறதுக்கும் நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. ஆமென். அப்போ அதற்கு குறித்த நேரமும் சொல்லுங்க, குறித்த நேரம். எனக்கு அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் குறித்த நேரம் வந்துவிட்டது. சொல்லுங்க, வந்துவிட்டது. வந்துவிட்டது சொல்ல மாட்டேங்கிறீங்க. வந்துவிட்டது. எனக்கு குறித்த நேரம், நீங்க குறிச்ச நேரம். நல்ல கவனத்தில் வச்சுங்க. நீங்க குறிச்ச நேரம். நாம ஆண்டவருக்கு ஒரு கெடு வைப்போம். ஆண்டவரை 7 நாள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். நாம் ஆண்டவருக்கு கெடு வைப்போம். ஆண்டவரே, இந்த 30 நாள்ல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்பவன் யார்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவரை பார்த்து கேட்பவன் யார்? ஏன் என்று சொன்னால் அவர் எஜமானர். சொல்லுங்க, அவர். நீங்க யார் தெரியுமா? களிமண்ணை. நீங்களும் நானும் களிமண். அவர்கிட்ட ஆண்டவரே, ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்க நம்மால் இயலாது. அவருடைய வேலை வருவதற்காக காத்திருக்க வேண்டும். சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அற்புதம் நடக்கிற நேரத்துக்காக ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்கிறாரு.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தை அவருக்கு செஞ்சுட்டீங்களா ஆண்டவரே, ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கும் செய்வாருங்க. அவருக்கு குறித்த நேரத்தில் அவர் செஞ்சுட்டாரு. இப்போ உங்களுக்குரிய நேரம் வரணும். அதனாலதான் என்ன செய்தார்னா, கர்த்தருக்கு காத்திருங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன ஆவாங்க? புது பலன் அடைவார்கள். கழுகளை போல செட்டைகளை அடிப்பார்கள், உயிரை எழுப்புவார்கள். இது உங்க வாழ்க்கையில நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சொல்லுங்க, கண்டிப்பா நடக்கும். சொல்லுங்க, கண்டிப்பா நடக்கும். ஆமென். என்ன பாக்குறீங்களா? கேட்கிறீங்களா? கண்டிப்பா என்ன நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். அப்போ அதற்கு குறித்த காலம் அந்நாள். அவங்க அழுதாங்க, வேதனைப்பட்டாங்க, கதர்னாங்க, அவமானப்பட்டாங்க. ஆண்டவர் அமர்ந்திருந்தார். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்க, அமர்ந்திருந்தார். அழுதாங்க, வேதனைப்பட்டாங்க, கதர்னாங்க, துடிச்சாங்க. அவங்க அமர்ந்திருந்தார். ஏற்ற வேலை வந்தது. அன்னாளுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஏற்ற காலம் வந்தது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அன்னாளுடைய கணவன் எல்கானா அன்னாளை அறிந்தான். அன்னாள் கர்ப்பவதியானாள். அப்படிதானங்களா? சாமுவேலை பெற்றெடுத்தாள். ஏற்ற காலம் வந்த போது அன்னாள் கற்பம் தரித்தானே. ஆண்டவர் உங்களுக்கும் ஏற்ற காலம் வரும்போது ஆசீர்வாதத்தை கற்பம் தரிக்கும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமென்? அற்புதம் நடக்கும்படி ஆண்டவர் செய்வார். வியாதி சுகமாகும்படி செய்வார். பலவீனங்கள் மாறுபடி செய்வார். ஜெயம் கொடுக்கும்படி செய்வார். வீர கட்ட ஆண்டவர் அந்த நேரம் வரும்போது செய்வார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நமக்கு ஆவிக்குரிய ஒரு பொறாமை. சொல்லுங்க, ஆவிக்குரிய பொறாமை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய பொறாமை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல சாட்சிகளை கேட்போம். சாட்சிகளை கேட்டுட்டு அவங்க நல்ல சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொல்லிட்டு நமக்கு இப்போ ஒரு என்ன வரும்? ஏன் அவருக்கு மாத்திரம் நடக்கணும், எனக்கெல்லாம் நடக்கக்கூடாதா? நானும் தான் பண்ணுவேன், நானும் தான் செய்வேன். நீங்க செய்ய வேணான்னு சொல்லல. நீங்க என்ன செஞ்சாலும் அவரு நேரம் வரும். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணினாலும் அவருடைய வேலைக்காக. இப்ப பாத்தீங்கன்னா மரியாதமா ஒரு சூப்பர் பிரசங்கம் பண்றாங்க. வேலைக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு பிரசங்கம். எதை குறித்து பிரசங்கம் தெரியுமா? கீழ்ப்படிதலை குறித்து ஒரு பிரசங்கம். சொல்லுங்க, கீழ்ப்படிதலை குறித்து ஒரு பிரசங்கம் பண்றாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட வேலைக்காரங்க இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க? அவர் சொல்றபடி சொல்லு, அவர் சொல்றபடி செய்து. சொல்லுங்க, அவர் சொல்றபடி. அவர் சொல்ற வரைக்கும் காத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ற வரைக்கும். அவர் சொல்லாமே நம்ம என்ன செய்யணும் நோண்டிட்டு இருக்காரு. பக்கத்துல சொல்லு. அவர் செய்யறதுக்கு முன்னால அவர் போய் நோண்டிட்டு கிடக்காரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நாம சில நேரத்துல ஆண்டவர் அமைதியா அந்த நேரம் வர வரைக்கும் காத்து இருக்கணும். அப்படிதானா? இப்ப நாம என்ன செய்வோம் தெரியுங்களா? நம்ம போய் அவரை நோண்டிக்கிட்டே இருப்போம். ஏங்க 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 இருறா பண்ணும், வேலை வரல. ஏங்க 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 ஹலோ, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அதை செஞ்சிருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் சொல்லுங்க? சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கான நேரத்தை அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார், வரையறுத்து வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் பொண்ணு உள்ளவே போகல, இன்னும் வெளியே தான் இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அதற்கு குறித்த காலம், அன்னாளுக்கு குறித்த காலம் வந்தது. சாமுவேல் கிடைச்சிட்டார். உங்களுக்கு குறித்த காலம் வரும்போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு கிடைத்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆனா என்ன நடக்கணும்? அப்ப நான் அமைதியா இருக்கணும் இல்ல, நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். சொல்லுங்க, அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல அந்த ஜெபத்துக்கான பதில் சடன்லியா வந்துடும். ஒண்ணு, நீங்க ஜெபிக்காம நிறுத்திடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்காம கேட்கறத நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று கேளுங்க. உங்களுடைய வேலை வரட்டும் என்று கேளுங்க. ஆண்டவர், எனக்கு நீ குறித்திருக்கிற நேரம் வந்து ஆண்டவரை நீ ஆசீர்வதியும் என்று கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப அடுத்த காரியத்துக்கு வரேன்.
உம்முடைய ஊழியக்காரர். சொல்லுங்க. இந்த முன்னால பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லாம் வச்சிருக்கிறேன், சின்ன சின்ன ஒயிட் பேப்பர். அந்த வசனத்தை எடுத்து நான் பிரசங்கத்துக்காக உட்கார்ந்து ஆண்டோடைய பாதத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த ஜனங்களுக்காக ஒரு 3 நாள் என்ன செய்யணும், உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே ஏற்கனவே ஒரு கொரோனா காலத்தில் ஒரு 106 நாள் உபவாசம் எடுத்து ரொம்ப டயர்டாயிட்டேன், நல்லாயிட்டேன், விலன் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அடுத்த வசனத்தை அடையாளம் காட்டினாரு, உம்முடைய ஊழியக்காரர் அதில் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வர்ற கல்லுகள் மேல உனக்கு ஒரு வாஞ்சை இருக்கான்னு கேட்டாரு. ஆமா ஆண்டவரே. கல்லுனா யாருங்க அது சொல்லுங்க. கல்லுனா ஏன்னா நான் கல்லா? நீங்க தானே கல்லு. சாதாரண கல் இல்லை, ரத்தன கல். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் என்ன கல்லா அப்படின்னு கேட்காதீங்க. ஆரோனுடைய கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுக்கு உள்ள கொண்டு வரேன் பிரதர். கவனிக்கிறீங்களா? பிரதர்? தூக்கம் ஒரு மாதிரி வருதோ? தூக்கம் வருங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க தூக்கம் வருது? தூக்கம் வந்தால் நிறுத்திட்டு அடுத்த வாரம் கூட வந்துடலாம். கவனமாக கேளுங்க, ஏன்னா சத்தியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோனுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் அங்கே எல்லாம் செய்ய சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மார்பகத்தில், அதாவது நெஞ்சி பகுதியில அவர் சொன்னார், விசேஷமான தங்க இலைகளால் இணைக்கப்பட்ட ஒரு அங்கிய மேல மட்டும் உருவாக்கணும். இதுல தங்க இலைகளால் உருவாக்கப்பட்ட அந்த தங்க அந்த ஆடையில தங்க குமிழ்களை உருவாக்கணும். தங்க குமிழ்கள், சின்ன சின்ன குப்பிகள், சொல்லுங்க, சின்ன சின்ன தங்கத்தால குமிழ்கள் உருவாக்கணும். அந்த குமிழ்கள்ல 12 கற்களை பதிக்கணும். 12 கற்கள். சொல்லுங்க, 12 கற்கள். என்ன கற்கள்னா இந்திரநீலம், பஸ்மராகம், படிகப்பச்சை, எஸ்பி, இப்படின்னு 12 விதமான மாணிக்க கற்களை பதிக்கணும். இப்ப ஆரம்பம் கேட்டாரு, இந்த கல்லெல்லாம் எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்ன போது, இவர்கள் தான் என்னுடைய ஜனங்கள். நீ எங்க சுமக்கணும் தெரியுமா? நீ தலையில கட்டிக்க வேண்டாம். நீ எங்க வந்த ஜனங்கள் அந்த இதை எங்க வைக்க கூடாது, தலையில வைக்க வேண்டாம், உன் இருதயத்துல சுமக்கணும். சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த கண்ணுகளை உன் இருதயத்துல சுமக்கிறதுக்கு தான் இந்த வேலையை கொடுத்தேன். நான் நேற்று கூட அதை சொன்னேன், நான் உங்களுக்கு எஜமானன் அல்ல, நான் உங்களுக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட வேலைக்காரன். ஆமென். நான் உங்களுக்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்ட வேலைக்காரன். நான் ஒரு எஜமானன் அல்ல. என்னுடைய வேலை என்ன? உங்களை என் இருதயத்திலே சுமக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஆரோனே, நீ எப்பொழுதெல்லாம் என்னுடைய சமூகத்துக்கு வருகிறாயோ, இந்த கற்கள் பதிக்கப்பட்ட இந்த அங்கியை அணிந்து கொண்டு தான் என்னுடைய சமூகத்துக்கு நீ வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களை நான் நேசிக்கிறேன், என் ஜனங்களை நான் விரும்புகிறேன், என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ப்ளீஸ் பிரதர். அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம், உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகளின் மேல். சொல்லுங்க, நான் உங்க மேல என்ன வைக்கணும்? நான் அப்படி வைக்கலன்னா ஆண்டவர் என்ன தூக்கிடுவாரு. என்ன பண்ணிடுவாரு? தூக்கி கொண்டு போயிடுவார். எங்க கொண்டு போயிடுவார்? நான் உங்கள் மேல் என்ன செய்யணும் தெரியுங்களா? வாஞ்ச வைக்கணும். அப்படின்னா உங்க மேல ரொம்ப அக்கறை உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். உங்க மேல் ரொம்ப பிரியமுள்ளவனா இருக்கணும். உங்க மேல ரொம்ப பாரம் உள்ளவனா இருக்கணும். உங்க மேல கரிசனை உள்ளவனா இருக்கணும். உங்க மேல நான் ஒரு அன்புள்ளவனா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்? அதனாலதான் நீங்க எதை சொன்னாலும் எதை எடுத்துக்கிறதுல ஓகே, நம்ம பிள்ளைங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க. நல்லதா போச்சு பாச, என்னோட கொஞ்சம் சேர்த்து திட்டுறேன், கவலை திட்டுங்க. ஆனால் உங்களை நான் என்ன சுமப்பு தெரியுங்களா? இங்க சுமந்தே ஆகணும். தேவன் அதற்காகவே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். எனக்கு எங்க வீட்டம்மாவுக்கும் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் குழப்பம் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், திடீர்னு விசுவாசிங்க ஃபோன் பண்ணுவாங்க. இந்த இவங்க சொல்லுவாங்க, நீங்க ஃபோன் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், முடியாது. ஏன்னா அவங்க என்ன பிரச்சனையில ஃபோன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன போராட்டமோ, என்ன வியாதியோ, அல்லது எங்கேயாவது பிரச்சனையில மாட்டிட்டாங்களே தெரியல. ஆக நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் திரும்ப சாப்பிடுவேன். ஒழிய இருக்கிறத நான் சாப்பிட்டு வரேன் அப்படி ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து சில நேரத்தில் நான் சாப்பிடறதுக்கு
உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிப்பேன். யாராவது விசுவாசிக்க வந்துடுவாங்க, வீட்டம்மா சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டா சாப்பிட மாட்டீங்க, நீங்க சாப்பிட்டு அப்புறமா போய் பேசுங்க, நான் உங்களை வெயிட் பண்ண சொல்றேன். நான் சில நேரத்தில் முயற்சியும் எடுத்திருக்கேன். சரி சாப்பிட்டு போயிடுவோமே, 2 வாய் எடுத்து வைப்பேன். அதுக்கு மேல அவங்க என்ன பிரச்சனையில வந்திருக்காங்களோ, என்ன உபத்திரவத்துல, என்ன போராட்டத்துல வந்திருக்காங்களோ தெரியல, என்ன பாரமோ தெரியல, என்ன துக்கமோ தெரியல, அவங்கள போய் விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட என்னன்னு கேட்டுட்டு அவங்கள உட்கார வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பின பிறகுதான் நான் திரும்ப வந்து சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுவேன். என்னுடைய நீங்க தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், என்னுடைய தூக்க நேரம் 1 மணி ஆயிடுச்சு. இப்போ ரெகுலரா என் தூக்க நேரம் 1 மணி. என்ன பாஸ் அது வரைக்கும் பண்ணுவீங்க? மொபைல நோண்டிக்கிட்டு இருப்பீங்களா? வாட்ஸ்அப் தானே போவீங்களோ, ட்விட்டருக்கெல்லாம் போவீங்களோ? அதுக்கெல்லாம் போக மாட்டேன். எங்க நம்ம செக்ஷன்ல நிறைய வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அது பக்கமே போகிறதுல கேட்பாங்க, என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லையே நான் பார்க்கல, ஏன்னா அந்த பக்கம் போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, சில குடும்பங்களை குறித்த வாரம் என் அழுத்தும். என் மனைவியிட பழகும், ஐயோ இந்த பிள்ளைங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே, இந்த வாரம் என் உள்ளத்தை அழுத்தும், அது வேதனைப்படுத்தும். என் மொபைல் எப்பவுமே படுக்கைக்கு பக்கத்திலே வச்சிருப்பேன். என் மொபைலை நான் நைட்ல கூட சுவிட்ச் ஆஃபும் பண்ண மாட்டேன், சைலண்ட்லையும் போட மாட்டேன். ஏன்னா நைட்டுக்கு 12 மணிக்கு யாரோ ஒருத்தர் போன் பண்ணுவாங்க, 2 மணிக்கு யாரோ ஒருத்தர் போன் பண்ணுவாங்க, ஐயா எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நான் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா அவங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க? அல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு ஒரு 1:30 மணி இருக்கும் போன் பண்ணாங்க. 1:30 மணிக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டாங்க. நானும் ஜெபம் பண்ணி விட்டேன். அதுக்கு பிறகு தூக்கம் மேல மனைவிட்ட சொன்னேன், நீங்க காலையில பேசுறேன்னு சொல்ல வேண்டியதானே, காலையில கூட செத்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தம்பி பெட்மான் தம்பி ப்ளீஸ் லிசன். ஆமென். தேங்க் யூ. உட்காந்துங்க. கொஞ்சம் அசந்துட்டீங்க, அதுதான் சார் கடவுளுடைய வார்த்தையை கேளு. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஊழியக்காரர் என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய ஊழியக்காரர் அதன் கண்ணுகள் மேல். அப்ப கண்ணு யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க என்ன கண்ணு சொல்லுங்க? நான் ரத்தன கண்ணு சொல்லுங்க, நான் மாணிக்க கண்ணு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறார் தெரியுங்களா? உங்களை சாதாரண கருங்கல்லா இல்ல, உங்களை மாணிக்க கட்டலா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இந்த மாணிக்க கல்லை நான் எங்க பாதுகாக்கணும்? எங்க பாதுகாக்கணும்? இங்க வச்சு. எதுல வைக்கணும்? நூலை கட்டி விட சொல்லல, தங்க குவளைய செஞ்சு அந்த தங்க குவளைக்குள்ள அதை வச்சிருன்னு சொன்னார். அப்ப நீங்க உங்க மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பு, கிருபை, இரக்கம், தயவுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு வேற பொழப்புலதான் அவர் பார்க்க சொல்றேன். ஏதாவது அசைவு இருக்கான்னு பாருங்களேன். ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறான்னு சொன்னா இருந்துட்டு போட்டுங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. சரி, அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, வாஞ்சை வைத்து அது மண்ணுக்காக என்ன செய்யணும்? பரிதபிக்கிறேன். சொல்லுங்க, மண்ணுன்னு யாருங்க? இப்ப கல்லும் நீங்க தான், மண்ணும் நீங்க தான். சொல்லுங்க, கல்லும் நீங்க தான். சொல்லுங்க, கல்லும் நீங்க தான். அப்படி ஏன் மண்ணு சொல்றாங்க? பிள்ளைங்க மண்ணு மாதிரி இருக்காங்கப்பா. அதான் வேதத்துல சொல்றாரு, ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னவரு அடுத்து சொல்றாரு, ஆட்டுக்குட்டி எனக்கு. எவ்வளவு அந்த வார்த்தையில இறக்கம், எவ்வளவு கருணை, எவ்வளவு அன்பு. அவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை எப்பா குட்டிப்பா, அதுக்கு பால் குடிக்க கூட தெரியாதுப்பா, சரியா புள்ள கூட கடிக்க தெரியாதுப்பா, அதுக்கு எங்க போகணும் வரணும்னு கூட தெரியாதுப்பா, அதை கொஞ்சம் மேய்ச்சி, அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்க, அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்க. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே. நான் இதெல்லாம் நினைச்சு பார்த்தனால ஒரு மண்ணுன்னு சொல்றீங்களே. ஆமா, என் பிள்ளைங்க மண்ணு, வலது கைக்கும் இடது கைக்கும். உங்க மேல எவ்வளவு ஆண்டவர் அக்கறையா இருக்கிறாரு, உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு. யோனாவுக்கு ஒரே கோபம். என்ன கோபம்? ஆமனுக்கு செடி செத்து போச்சு. சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்க. ஹலோ, இந்த பட்டி விக்கிற மாதிரின்னு ஒரு கதை வருதுங்களா? சொல்லுங்க, பட்டி விக்கிற, அதெல்லாம் நிறைய படிப்பேன். பழைய காலத்துல அம்புலி மாமான்னு
ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? ஆமா, அது 50 காசு. நான் வாங்கி அதை படிப்பேன். நான் வாங்குற காலத்துல 50 காசு அம்பளி மாமான்னு ஒரு புத்தகம். அதுல பட்டி விக்கிற மாதிரி ஒரு கதை வரும். அதுல பேசாம மடந்தன்னு ஒண்ணு வரும். அது ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர்? பேசாம மடந்த அப்படிங்கிற ஒரு கேரக்டர். நிறைய பேசாம மடந்தையா இருக்கிறீங்க. இதே மாதிரி வீட்டுல இருந்தீங்கன்னு வைக்கல, பரலோகமே உங்க வீட்டுல தான் இருக்கு. பரலோகமே. ஆனா வீட்டுல போடுற கூச்சல் குழப்பம். ஆமென் சொல்லுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் எங்க விட்டுட்டேன்னு எனக்கும் தெரியல. தோத்தது. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் மண்ணாக இருக்கிறீர்கள். இந்த மண்ணுக்காக நான் என்ன செய்யணும்? பரிதவிக்க வேண்டும். நான் அதை செய்யறேன். உண்மையாவே தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு நபர். சில நேரத்தில் சில செய்கிற குறும்புத்தனத்தினால கோவப்படுவேன். அதை கோவப்பட்டுட்டு, ஆண்டவரே அவங்க மேல இறக்கம் காட்டுங்கன்னு ஜெபத்தில் உட்காருவேன். அவங்க மேல தயவு காட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபத்தில் உட்காருவேன். சிலருடைய கடன் பிரச்சனை, நம்ம சபையை சார்ந்தவங்க மாத்திரமல்ல, நம்ம சபையை சார்ந்த நிறைய பிள்ளைங்க அவங்க படுகிற வேதனைகளை அவங்க சொல்லி அழும்போது அவங்களுக்காக பரிதவிப்பேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு அற்புதமான சாட்சியை சொல்றேன், கேளுங்க. சேலத்திலிருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போன ஒரு ஐயா, பால் வாசு. அந்த ஐயா, அவர் பேர் பால் வாசு. அவருக்கு ஞானசான பேர் பால் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இவருக்கு 2 மகன் இருக்குது, 2 பொட்ட பிள்ளைங்க. மூத்த மக கல்யாணம் பண்ணிட்டா, இளைய மகனுக்கு 40 வயசாச்சு. இவ்வளவு வயசுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய வேலையில இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறா. 40 வயசாயும் கல்யாணம் பண்ணல. எந்த மாப்பிள்ளை வந்தாலும் கேன்சல் பண்ணிடுவா. அந்த ஐயாவுக்கு 86 வயசாச்சு. அவரு போன்ல அழுதாரு. அந்த பெரிய மனுஷன் அழுகிறது என் உள்ளத்தை ரொம்ப உடைச்சது. ஐயா, என் பிள்ளை இப்படியே இருக்கிறாயா, நானும் கண்ண முடியவே போல இருக்கு. என் பிள்ளைய நான் இப்படியே விட்டுட்டு நான் எப்படி சாகிறதுனே தெரியல. என் பிள்ளை திருமணத்துக்கு ஒத்துக்கணையா, அதுக்காக சோம் பண்ணுங்க. எனக்கு அழுகையா வந்தது. நான் அழுது சோம் பண்ணேன். அடுத்து நான் 1 வாரம் கழிச்சு நான் வீட்டில் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது மதியத்தில் போன் வந்துச்சு, என் மக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாயா. அல்லேலூயா. என் மக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ வரனை பார்க்க சொல்லிட்டா. இப்போ திருநெல்வேலியிலேருந்து வரணும் வந்துடுச்சு. நீங்க கல்யாணத்துக்காக சோமனை. என் உள்ள சந்தோஷப்பட்டுச்சு. நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், சில மக்கள் ஒரு பவன் தங்கம் வாங்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் பிள்ளைங்க வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்கா? என் பிள்ளைங்க கார் வாங்கியிருக்காங்க. என் பிள்ளைங்க நிலம் வாங்கியிருக்காங்க. என் பிள்ளைங்க வீடு கட்டியிருக்காங்க. என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. எனக்கு உள்ளத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுங்களா? மற்ற நாளை விட அன்னைக்கு கொஞ்சம் சேர்த்தும் சாப்பிடுவேன். ஏன்னா என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நான் உங்கள்கிட்ட ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க சபைக்கு வந்துட்ட பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா அல்லது ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கீங்களா? பாஸ் ஓப்பனா நீங்க உங்க உள்ளம் திறந்து, இல்ல பாஸ்டர் நான் சபையில வந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, இல்லை நான் சபைக்கு வந்த பிறகு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த சபையில ஆசீர்வாதம் இல்லைன்னு வைக்கல, நீங்க இன்னொரு சபைக்கு தாராளமா போங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படுங்கள், அது போதும். பாஸ்டர் நான் இங்க வந்ததிலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, நான் இன்னும் வறுமை கோட்டைக்கு கீழே போயிட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வும் இல்லை, நான் வெறுமையா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்க உள்ளத்துல உணர்ந்தீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் இன்னொரு சபைக்கு போகிறதற்கு தடையே இல்லை. அங்கேயாவது போய் நீங்க ஆசீர்வதிக்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை உங்களுடைய ஜெப குறைவும், உங்கள் பரிசுத்த குறைவும், உங்களுக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவில குறைவும், உத்தமத்தில குறைவும், நீதியில குறைவு இருக்குமானால் அதன் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு நானும் பொறுப்பல்ல, தேவனும் பொறுப்பல்ல, நீங்கள் தான் அதற்கு காரணம். ஆமென். ஆனால் அதன் மண்ணுக்காக நாம் பரிந்துரைத்துக் கொள்ள, நீங்க நாளையிலிருந்து ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன்.
இந்த முன்னால பார்த்தீங்கன்னா காணிக்கை போட வரும்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் ஜெப குறிப்புகள், இங்கே சபைக்கு வருகிற நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி கொடுங்க. நான் 3 நாளைக்கு இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். வேற யாரையும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாஸ்டர் நானும் வரேன், வரவே வேண்டாம், நீங்கள் வந்தால் நான் ஜெபம் பண்ண முடியாது, நீங்கள் கதை பேசுவீங்க. ஆக நான் மாத்திரம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன். நீங்கள் போகும்போது நீங்கள் காணிக்கை போட்டுட்டு அதில் ஒரு பேப்பர் எழுதி உங்களுடைய முக்கியமான ஜெப குறிப்புகளை நீங்கள் எழுதி கொடுங்க. திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் நான் தேவ சமூகத்தில் உங்களுக்காக நான் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஏன் இந்த மண்ணுக்காக பரிதபிக்கிறார்கள்? அப்படி பரிதபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரா? கர்த்தர் சீயோனை கட்டுவார். சொல்லுங்க, சொல்லுங்க. எப்ப தெரியுங்களா உங்க வாழ்க்கையில கட்டப்படும்? ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் அவன் உங்களை கட்ட ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு ஊழியக்காரனுடைய மனம் நோகும்படி நீங்கள் எவ்விதத்திலையும் நீங்கள் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ராஜ்குமார் 1ஆம் தேதி அவங்க கர்த்தருடைய பந்திக்கு வந்தாங்க. அவர் திடீர்னு எழுந்து, பாஸ்டர் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசிட்டு என்னை மன்னிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவர் இது வரைக்கும் எனக்கு விரோதமாக ஒன்றும் பேசணும் இல்லை. ஆனால் என்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் உள்ளத்திலிருந்து ஒரு தகப்பன் ஒரு மகன் ஆசீர்வதிக்கிறது போல ஆசீர்வதிச்சேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமூகத்துல கர்த்தர் எப்ப தெரியுமா உங்களை கட்டுவாரு? மோசே திறப்பில நிற்கணும், ஆபிரகாம் திறப்பில நிற்கணும், அப்பதான் கர்த்தர் கட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் அந்த மாத்திரம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு திறப்பில நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தின் தலை சகோதரனோ சகோதரியோ, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக திறப்பிலே நின்று தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகள் மேல எரிச்சலே வச்சிடாதீங்க, உங்க மனைவி மேல எரிச்சலே வச்சிடாதீங்க, உங்க கணவன் மேல எரிச்சலே வச்சிடாதீங்க. உங்கள் எரிச்சல் தணிந்து போகட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா அம்மா, நான் உங்களை அன்போட கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க மேல எந்த விதத்திலும் எரிச்சலாகாதீங்க, அது சாபமாய் மாறும். ஹலோ, உங்க பிள்ளைங்க சில நேரத்துல குறும்புத்தனம் பண்ணுது, சில நேரத்துல உங்களை எதிர்த்துடுது, சில நேரத்துல கீழ்ப்படிய மாட்டேங்குது, சில நேரத்துல உங்க வார்த்தையை உதாசீனப்படுத்திடுது. உங்க பிள்ளைகளை கசந்து கொள்ளாதீங்க, உங்க பிள்ளைங்க மேல எரிச்சல் வச்சிடாதீங்க, உங்க பிள்ளைங்க மேல ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடாதீங்க, அது உங்க பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறிவிடும். எத்தனை பேர் நான் சொல்றதை ஏற்றுக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை மன்னிங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெற்றோர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற புத்திர சந்தானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்க சபியாதீங்க. கர்த்தர் சொன்னாரு, ஆமென், கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை சபிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை மேல நீங்க பரிதபிக்கணும். என்ன செய்யணும்? பரிதபிக்கணும். பரிதபிக்கிறதுனா அது கொஞ்சம் என்ன, எப்படி எப்படி பரிதபிக்கிறதுனா அதனுடைய விளக்கம் எப்படி சொல்லுங்க? பரிதபிக்கிறது என்னது? எப்படி சொல்லுங்களேன்? பரிதபிக்கிறது எப்படி? உதாரணத்துக்கு தெரியலையோ பரிதபிக்கிறது என்ன? ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, அந்த தாய்க்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வியாதிப்படுது, சீரியஸ் ஆகுது, அந்த தாய் கண்ணு முன்னால அது அழுகுது, துடிக்குது, அது அந்த தாயை பார்த்து அழுது ஏன்னா தாங்க முடியல. இப்ப அந்த தாய் அந்த உள்ள எப்படி இருக்கும்? கொஞ்சம் பேசுங்களேன், எப்படி இருக்கும்? பரிதபிக்கும், துடிக்கும். அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கும், தளத்தலை அடிச்சுக்கும். யாரும் எந்த மனுஷன் கால வேணாலும் பிடிக்கும். ஏன்னா என் குழந்தை வேணும், எனக்கு என் குழந்தை தவிக்கிறது என்னால பார்க்கவே. உங்க குழந்தைகளுக்காக நீங்க பரிதபிக்கணும்.
உங்க குடும்பத்துக்காக நீங்க பரிதவிக்கணும், சபைக்காக நான் பரிதவிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சீயோனை சொல்லுங்க, சீயோனை கட்டுவார். சொல்லுங்க, சீயோனை. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பரிதவிக்காம சீயோனை கட்ட மாட்டார். உங்க பிள்ளைகள் கண்ணுகளின் மேல் வாஞ்சை வைக்கணும். உங்க பிள்ளைகளை எங்க சுமக்கணும்? ஹலோ ஆரோன்மார்களே, இந்த தகப்பன் ஒவ்வொருவரும் ஆரோன், தாய்மார்கள் ஒவ்வொருவரும் ஆரோன். உங்க பிள்ளைங்க சாதாரணமானதில்லை. கல்லு, மாணிக்க கல்லு, கோமேதக கல்லு, படிக பச்சை, புஷ்பராகம், இந்திர நீலம், எஸ்பி. உங்க குழந்தைகளை எங்க சுமக்கணும்? ஹலோ, சிலர் இங்கே சுமக்கிறது பதிலாக இங்கே சுமந்துடுறாங்க, தான் பிரச்சனை வந்துடுது. உங்க குழந்தைகளை எங்க சுமக்கணும்? தலையில சுமக்க கூடாது. உங்க பிள்ளைகளை தலையில சுமக்காதீங்க, இருதயத்துல சுமங்க. உங்க இருதயத்துல வச்சு அந்த பிள்ளைகளுக்காக, கல்லுக்காக ஒவ்வொரு நாளும் பரிதவிங்க. அந்த மண்ணுக்காக என்ன செய்யணும்? பரிதவிக்கணும். கல்லுகளின் மேல் வாஞ்சை வைக்கணும். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சீயோனை சொல்லுங்க, சீயோனை கட்டுவார். சொல்லுங்க, சீயோனை கட்டுவார். சொல்லுங்க, சீயோனை. ஆமென். இப்போ கணவன்மார்களுக்கு சொல்றேன், உங்க மனைவி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மாணிக்க கல்லு. மனைவியை கண்டடைகிறவன் சொல்லுங்க, திருமணமானவங்க எல்லாரும் சொல்லுங்க, மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம். இதான் சொல்லு, என்னதுங்க? முத்துக்களை பார்க்கிறோம், விலையேற பெற்றது. உங்க மனைவி யாரோ ஒரு யூஸ்லெஸ் அல்ல, யாரோ ஒரு உதவக்கார அல்ல, அவள் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள். சொல்லுங்க, திருமணமான சகோதரன்மார்கள் சொல்லுங்க, என்னுடைய மனைவி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். அவள் முத்துக்களை பார்க்கணும், விலை உயர்ந்தவள். முத்துக்கு விலை எவ்வளவுன்னு தெரியல, ஆனா உங்க மனைவி அந்த முத்தை பார்க்கணும். அதை எங்க வச்சு பாதுகாக்கணும்? ஹலோ கணவன்மார்களே, உங்க மனைவியை உங்க இருதயத்துல தங்க குவளையில வச்சுக்கிறீங்க. சொல்லுங்க, எங்க வைங்க? சிலர் செருப்பு காலா வச்சிருக்கிறீங்க. சில என்ன தெரியுமா? அது செருப்பு காலில் உங்க மனைவியை வச்சிருக்கிறீங்க. ஒரு மனைவியை நீங்க சரியா நடத்த, உங்க மனைவியை சரியா கனப்படுத்த தவறுனீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது. பணிபடத்திலிருந்து சொல்றேன், உங்க மனைவியை இளக்காரமா பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியை உதவா கரையா பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியை ஏதோ ஒரு கழுதை அப்படி நினைக்காதீங்க. அந்த கழுதை இருந்ததுனால தான் 30 வருஷமா சுமந்து வந்திருக்குது. இல்லைன்னா உங்க குழப்பம் என்ன ஆயிருக்கு தெரியுமா? மனைவிமார்களே, உங்களுக்கு திருமணமான சகோதரிகளை உங்களுக்கு சொல்றேன், உங்க கணவன்மார்கள் யாருங்க? தலை. சொல்லுங்க, அவங்க யாரு? சொல்லுங்க. நான் பிள்ளைங்க கணவன்மார்களை கூப்பிடும் போது நான் கவனிச்சிருக்கிறேன், எங்க இருக்கிற, எப்ப வர்ற, சோறு திங்கிறியா, சோறு போட்டு வச்சிருக்கிற தின்னுட்டு போ. உங்க கணவனை நீங்க என்ன மதிக்கிறீங்க? உங்க கணவனுக்கு நீங்க என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கறீங்க? கர்த்தர் சொல்றாரு, அது ஒரு தலை. சொல்லுங்க, அது யாரு? தலைமா. உங்களுக்கு தலை. நீ தலை இல்லாம முண்டமா வாழ முடியாது. அந்த தலையை கனப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அந்த தலையை கனப்படுத்த வேண்டும். அந்த தலைக்கு கொடுக்கிற அது ஆண்டவர் எப்படி அதை சொல்லி இருக்கிறார் அப்படின்னாக்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு சொல்லுங்க தலையா இருக்கிறார். இந்த தலையை எவ்வளவு கவனம். தலை எங்க இருக்குது? தலை எங்க இருக்குதுங்க? இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? ஹலோ, இந்த தலைக்கு மேல, தலைக்கு மேல ஏதாவது இருக்குதா? இதுக்கு மேல ஒண்ணு, உன் கணவனுக்கு மேல ஒண்ணு இல்லை. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. இங்கிலாந்து இளவரசனா இருந்தாலும்,
உன் கணவன் தான் உனக்கு இளவரசன். அல்லேலூயா. உன் கணவனுக்கு மேல உனக்கு ஒண்ணுமே, சொல்லுங்க, என் கணவனுக்கு மேல ஒண்ணுமே, என் ஆண்டவர் அடுத்து என் கணவர். அல்லேலூயா. என் கணவனுக்கு மேல இந்த உலகத்துல கனப்படுத்தக்கூடியவர்கள், மரியாதை செய்யக்கூடியவர்கள், ஆமென், வேறு எவரும், சொல்லுங்க சொல்லுங்க, அவங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லை சண்டையா காலையிலையா, அந்த ஆள் நீ அனுப்பிச்சுட்டாருங்க காலையிலே அப்படி தோத்துரு. சில ஆள் அந்த ஆளுன்னு சொல்றீங்க, சிலர் அந்த கணவனுக்கு கொடுக்கிற மரியாதை, அந்த வாங்க போங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட். ஆமே, என்னை கனப்படுத்துறவன சொல்லுங்க. மனைவார்களே, ஆண்டவர் சொல்றாரு என்ன கடப்படுத்துறீங்க. அப்போ உங்க கணவனை நீங்க கடப்படுத்தும் போது யாரை கடப்படுத்துறீங்க? சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தரை கனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் கனப்படுத்தும் போது கர்த்தர் சீயோனை, உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை, உங்க பொருளாதாரத்தை அவரே கட்டுவாரு. சொல்லுங்க, அவரே கட்டுவாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில, சொல்லுங்க, தமது மகிமையில. அப்ப அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும், உங்க குடும்பத்துல வெளிப்படணும், உங்க ஜீவியத்துல அவர் வெளிப்படணும். அவர் அதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே வசனத்துல தான் இருக்கணும், வேற வசனத்துக்கு போகல. ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அடுத்த வாரத்திலையும் நாம் தொடர்ந்து நாம் கவனிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. உங்களுடைய ஊழியக்காரர் அதில் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அது மண்ணுக்காக கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க. இப்போ முழங்கால் படித்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படித்து